ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். இதில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய ஷார்ட்கட்ஸோடு வச்சு ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு வீடியோ ஒரு 3 to 5 ப்ராப்ளம்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். இது லாஸ்ட் வீடியோ, ஓகேவா? அதாவது இந்த எஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, A is 3 twice as B அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? இப்போ மோர் எஃபிஷியன்ட், அதாவது ஏ இஸ் ட்வைஸ் எஸ் பி, அப்போ பியை விட ஏ 2 மடங்கு அதிகமாக அவங்க வேலையை முடிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இப்போ ட்வைஸ்ன்னு கொடுத்து சொல்லியிருக்காங்களா, அப்போ இந்த ஈங்கிறது 2ன்னு எடுத்துக்கணும், ஓகேவா? +1 டிவைடட் பை இ இன்டூ எக்ஸ். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ் வென் ஒர்க் டுகெதர், அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். அதுவே லெஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா E+1, அதாவது இந்த ஈங்கிறது எஃபிஷியன்ட். இப்போ த்ரைசஸ் ட்வைசஸ் அது மாதிரி சொல்கிறாங்களா, அப்போ ஈயோட வேல்யூ 2 இல்லாட்டி 3 அந்த மாதிரி எடுத்துக்கணும், ஓகேவா? இன்டூ எக்ஸ் மட்டும் போட்ட போதும் டிவைட் பண்ண தேவையில்லை, ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும், எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். A is twice as good a work as B and together they finish a piece of work in 14 days. ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க, 14 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. The number of days taken by A alone to finish the work is. A தனியாக செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின், ஓகேவா? இப்போ ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நான் ஏதாவது ஈன்னு எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ ஏ தான் கேட்குறதுனால ஏ தான் இப்போ எஃபிஷியண்டாக வேலை பார்க்குறாங்க பியை விட, ஓகேவா? 2 மடங்கு அவங்க தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஸோ மோர் எஃபிஷியன்ட்டுக்குள்ள இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா? E+1 divided by E into X யூஸ் பண்ணோம், ஓகேவா? அப்போ E+1 divided by E into X, ஓகேவா? இப்போ E எவ்வளோ? 2 + 1 divided by 2 into X ஓட வேல்யூ எவ்வளோ? எக்ஸுங்கிறது அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்த வேலை 14 டேஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 + 1 3, 3 into 7 21. அப்போ 21 டேஸில் ஏ மட்டும் முடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எஃபிஷியன்ட்னு வரும்பொழுது இந்த ஃபார்முலா, ஓகேவா? நெக்ஸ்ட், ஏ இஸ் ட்வைஸ் as good a workman as B and together they finish a piece of work in 20 days. B alone can finish the work in அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? B alone கேட்டிருக்காங்க. இங்கேயும் E தான், ஓகேவா? இப்போ பின்னா ஏயை விட 2 மடங்கு கம்மியாக செய்கிறாங்கன்னு தானே இதில் அர்த்தம். ஏ இஸ் ட்வைஸ் as good as பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிங்கிறது லெஸ் எஃபிஷியன்ட் தான், ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? E+1 இன்டூ எக்ஸ், ஓகேவா? இங்கே பியோட ஒர்க் கேட்குறாங்க. ஏயோட கம்பேர் பண்ணும்பொழுது பி 2 மடங்கு கம்மியாக வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே இது மாதிரி இந்த இதுக்கு ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஈயோட வேல்யூ என்ன? 2 + 1 இன்டூ எக்ஸ் எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க? 20 டேஸ். அப்போது 3 × 20 எவ்வளோ? 60, ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து அதாவது எக்ஸுங்கிறது இந்த இடத்துல 2 பேரும் வேலை சேர்ந்து செய்கிற வேலை அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இப்போ அது மாதிரி கொடுக்கலன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ ஒர்க் ட்வைஸ் as fast as B. If B can complete in 12 days, B மட்டும், ஓகேவா? The number of days in which A and B can together finish the work. நம்ம அங்கே எப்படி கொடுத்துருந்தாங்க? 2 பேரும் செய்கிற வேலையை கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? இங்கே ஒருத்தவங்களோட வேலையை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எக்ஸுங்கிறதே அவங்க 2 பேரும் செஞ்ச வேலையை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், ஓகேவா? இப்போ இது எப்படி பண்ணணும்னா ட்வைஸ்ன்னு வரதுனால ஏயை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பியை 2x எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஏ இப்போ 1 மணி நேரத்தில் செஞ்சாங்கன்னா பி இப்போ 2 மணி நேரத்தில் செய்வாங்க, ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பி 12 டேஸில் முடிப்பான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2x = 12. அப்போ x = என்ன? 6. அப்போ ஏ என்ன? 6. இது என்னது? 6 × 2 12. இது ஆல்ரெடி நம்மளுக்கு டேட்டாலே கொடுத்தது தான், ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ A + B ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ 1/6 + 1/12 போட்டோன்னா எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்?
2 + 1 ஏன்னா 6 2 மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 ப்ளஸ் இங்கே வந்து ஆல்ரெடி 12 தான் இருக்குது, 1/12. அப்போ 3/12. இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/4. அப்போ ஆன்சர் என்ன? 4. ஓகேவா? அடுத்து A is thrice as B is therefore able to finish a work in 60 days less than B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the time in which they can do it working together. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது முன்னாடிலாம் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக ஒன்று ஏ கொடுப்பாங்க இல்லாட்டி பி கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது ஏ பி, ஏ வந்து எக்ஸ்ன்னா 3 வந்து த்ரைஸ்ன்னு வந்ததா, அப்போது 3x. ஓகேவா? 60 days பி ஏ வந்து என்ன பண்ணுவாங்க, 60 days முடிப்பாங்க லெஸ் தென் பி. அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் இல்லை எவ்வளோ லெஸ்ஸாக இருக்காங்க இங்கே. இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x கம்மியாக இருக்காங்களா? அப்போது 2x = 60. லெஸ் தேன் வரதுனால இது ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஏக்கு பிக்கு எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது? 2x. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60. இது பண்ணிங்கன்னா இப்போ இதுலேருந்து எக்ஸ் எவ்வளோ கிடச்சிருது நம்மளுக்கு? 30. இதே நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏ வந்து 30 ஏன்னா எக்ஸ் தான். பி வந்து எவ்வளோ? 3 × 30 எவ்வளோ? 90 கிடச்சிச்சா? இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு பண்ணோமா? இப்போ a + b = 1/30 + 1/90. இப்போ இது எல்சிஎம் எடுத்தா 3ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணோம் 90 வந்துருமா? அப்போ 3 + 1 / 90. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4 / 90 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதை இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 1s are 4 divided by 2 4s are 8. ரிமைனிங் 1 போட்டோன்னா 2 4s are 8. அகைன் ஒரு 2 இருக்குது, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 2 0ன்னு வரும். அப்போ 4 5s வந்து என்ன கிடைக்கும்? 20 அப்படி கிடைக்கும். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன? 1/22.5 வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது அல்டர்னேட் டேஸில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பண்ணால் அது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A and B can do a job in 20 and 25 daysல செய்கிறாங்க. They work alternate days. A beginning the work. A தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. In how many days will the work completed அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? alternate daysன்னு சொல்கிறதுனால இப்போ வந்து ரெண்டு பேரும் அவங்களோட ஒரு நாள் வேலையை பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? A ஒரு நாள் பார்ப்பாங்க, B ஒரு நாள் பார்ப்பாங்க. அப்போ 2 days ஆகும். அது என்ன பண்ணுங்க? 1 set is equal to 2 days. ஏன்னா A ஒரு நாள் வேலை பார்க்கணும், B ஒரு நாள் பார்க்கணும். அப்போ 2 நாள் ஆகும். அதை வந்து ஒரு நாள், அதாவது ஒரு செட்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம யூஸ்வலாக 1 day ஒர்க்னு கால்குலேட் பண்ணுவோம். இங்கே அல்டர்னேட் டேஸ் வரதுனால 2 நாள் ஆகும். அதனால 1 செட்னு வச்சு 2 days எடுத்துக்கோங்க. இப்போது A and Bயோட 1 set ஒர்க் எவ்வளோ வரும்? 1/20 + 1/25. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 100 வருமா டினாமினேட்டரில்? இப்போ 5 + 4 மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். அப்போ 9/100 வருதா? ஓகேவா? இப்போது A and B நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நம்பரை லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் அது வந்து 100 விட எக்ஸீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 100 விட 100 அபோவ் போகக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9 × 11 போட்டால் 99 வருமா? மேக்ஸிமம் என்ன வருதோ அதை எடுத்துக்கணும். 9 × 11 என்ன வரும்? 99. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் 100 விட எக்ஸீட் ஆகிடும். ஸோ ரெண்டு சைடுமே 11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 1 × 11 11 sets is equal to 9 × 11 99/100. அப்போது 11 செட்ஸ்னா எத்தனை டேஸ்? ஒரு செட்டுக்கு 2 டேஸ்னா 11 செட்டுக்கு 11 × 2 22 days is equal to 99/100. இப்போ இவ்வளோ முடிச்சிருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்?
1லேருந்து இந்த 99 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/100 கிடைக்குமா? ஓகே. அதுக்கப்புறம் அப்போது 22 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணால் ஏ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அகைன் 23 டேஸ் யார் செய்வாங்க? ஏ தான் செய்வாங்க. அப்போது ஏ 1 டே ஒர்க் எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? 20. ஓகேவா? அப்போது 1/20. அப்போது இவ்வளோ வேலையை ஏ எத்தனை நாளில் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 1/100 எவ்வளோ நாளில் செய்வாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 5s are 10. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1/5. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி எவ்வளோ நாள் இருந்துச்சு? 22 டேஸ் ப்ளஸ் இங்கே ஒரு 1/5. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 22 1/5 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த 22வையும் இந்த 1/5வையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 22 1/5ன்னு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ வந்து ஷேர் ஆகும், அவங்களும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.